ஃப்ரெண்ட்ஸ் மாங்காய் மரம் தூள்லாம் வந்து இந்த மாதிரி வந்து நல்லா வந்து சீவி எடுத்து தூக்கி போட்டுருணும். ஃப்ரெண்ட்ஸ் மாங்காய் வந்து நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் லைட்டாக வந்து சால்ட் சேர்த்துக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாங்காய் பச்சடி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து செய்ய போகிறேன். யார் சொல்லிட்டு பார்த்தா நான் மட்டும்தான் வந்து செய்ய போகிறேன். அம்மா வந்து ஆடு ஓட்டிட்டு போயிட்டாங்க. அப்பாவும் கூட வந்து தழை வெட்டி போட போகிறேன்னு சொல்லிட்டு அப்பாவும் வந்து கூட போயிட்டாரு. சரி வீட்டில் நம்மளும் தனியாக தானே இருக்கிறோம், அதனால சொல்லிட்டு நான் மட்டுமே ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலே வந்து 12th வந்து லீவ் விட்ருக்காங்க. எக்ஸாம் முடிஞ்சு பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சு வந்து 12th வந்து லீவ் விட்ருக்காங்க. அதனால் வந்து வீட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறேன். போர் ரொம்ப அடிக்குது. அதனால சொல்லிட்டு சரி எல்லா டைமே வந்து அம்மாவே நீங்களே செஞ்சு கொடுங்க கேட்க முடியாது. அம்மா வந்து ரொம்ப பாவம். ஏன்னா ஆடு ஓட்டு வருவாங்க, போய் பில்லு எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்கள போய் நம்ம வேலை செய்யுங்க, எனக்கும் கொஞ்சம் எதனா செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்கக்கூடாது. அது வந்து தப்பான செயல். வந்து அம்மாவை எந்த ஒரு கஷ்டமும் படுத்தாமல் நம்மளோட தேவையை நம்மளே வந்து செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவுக்கு எனக்கு தேவையான இதை வந்து நானே வந்து செஞ்சு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் மாங்காய் பச்சடி செய்யணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாங்காய் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இதில் முக்கியமான ஒரு பொருள். அது வந்து எப்போ மாங்காய் சீசனே இல்லை, இப்போ இதுக்கப்புறம் தானே மாங்காய் சீசன், அதனாட்டி அப்புறம் உங்களுக்கு மாங்காய் கிடச்சி சொல்லிட்டு கேட்காதீங்க. அம்மா வந்து சொன்னாங்க இல்லையா, போகிற வழியில் மாங்காய்லாம் நிறையா காய்ச்சிருக்கு, ஆனால் பிஞ்சாக இருக்குது சொல்லிட்டு அது கொஞ்சம் முத்தி இருந்து போல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. அதனால் சரி சும்மா இருக்கிறது நம்ம செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் செய்கிறேன். இது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாங்காய் பால் போட்டு அந்த கரை வந்துடுச்சு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து 2 பெரிய சைஸ் மாங்காய் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தோலை வந்து சீவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தோல் போட்டால் வந்து நல்லா இருக்காது, அதனால் வந்து தோலை ஃபஸ்ட்டு சீவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இது வந்து தோலை சீவிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நல்லா செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மாங்காய் மரம் தோல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து நல்லா வந்து சீவி எடுத்து தூக்கி போட்டுருணும். போட்டு வந்து பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வந்து சீவி இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இது வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம், அப்போ தான் வந்து சூப்பராக வந்து அந்த இதில் கரையும். நம்ம இப்போ வந்து நான் அதை போய் ஸ்லைஸ் போட்டு எடுத்துன்னு வந்துடுறேன். அதுக்கப்புறம் வந்து இது எப்படி சேர்த்துன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மாங்காய் வந்து நல்லா வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஃபைனலாக வந்து மாங்காய் வந்து ஸ்லைஸ் பண்ணி வந்து எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் வந்து இது வானலில் வச்சு எப்படி சேர்த்துன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து ஏன் அக்கா வந்து வீடியோ போட மாட்டாங்க, போட சொல்லுங்கள் அப்படி இப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க. அதுக்கு என்ன ரீசன் சொல்லிட்டு நான் இப்போ சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து நீ ஏன் கமெண்ட்க்கு வந்து ரிப்ளை பண்ண மாட்டேற அப்படி இப்படிலாம் சொல்லி கேட்குறீங்க. எல்லாருமே வந்து ஆஸ்யூஷுவல் எல்லாமே வந்து ஒரே கொஸ்டின் தான் வந்து எல்லாமே வந்து கேட்குறீங்க. அதனால் வந்து சரி வீடியோவில் நம்ம தனியாக சொல்லிக்கலான்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் யாருக்குமே வந்து கமெண்ட் பண்ணல. இப்போ ஏன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் அவங்க வீட்டில் வந்து ஒய்ஃபை வைக்கல, நம்ம வீட்டில் ஒய்ஃபை இருக்கிறதுனால வீடியோ வந்து டக்குன்னு அப்லோட் ஆகிடும். அவங்க வீட்டில் வந்து இல்லாததுனால வீடியோ போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்ச நாளில் வந்து அவங்களும் வந்து ஒய்ஃபை வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் ரெகுலராக வந்து வீடியோ வந்து வரும். மனோரஜ் சேனலில் வந்து வீடியோ வரும் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு வந்து நான் ஆன்சர் சொல்லிட்டேன். இப்போ வந்து வாங்க நம்ம மாங்காய் பச்சடி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் வந்து எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கேட்பீங்க, வீட்டில் தனியாக தான் இருக்கிறேன்ற அப்புறம் எப்படி வந்து தனியாக எப்படி யார் வந்து கேமரா பிடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பீங்க. அது வந்து நான் செல்ஃப் ஸ்டிக் வச்சு வந்து எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னால் வந்து வெளியில் எல்லா பொருளும் எடுத்து வந்து வச்சுலாம் வந்து எடுக்க முடியாது. அதனால் வந்து நான் உள்ளே வந்து செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே வந்து நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மாங்காய் பச்சடி வந்து செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகா, சர்க்கரை, உப்பு, அப்புறம் வந்து மாங்காய் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக வந்து மாங்காய் தான் வந்து தேவை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கேஸ் பற்ற வச்சு வானலில் வச்சு கொஞ்சமாக நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வானல் நல்லா வந்து சூடாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் வந்து நல்லா வந்து காஞ்சிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக வந்து கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ போட்டோடனே வந்து சூப்பராக வந்து பொரியுது. இப்போ வந்து கொஞ்சமாக வந்து காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். காஞ்ச மிளகா வந்து கொஞ்சமாக வந்து வறுபடட்டும். அதங்காட்டியும் போய் நம்ம அரிஞ்சு வச்சிடலைங்களா மாங்காய், அதை வந்து கொஞ்சம் நல்லா வந்து கழுவி எடுத்துன்னு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மாங்காய் வந்து கழுவி ஆச்சு. இப்போ வந்து நம்ம தாளிச்சதை கூட வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கரண்டி வச்சு நல்லா வந்து நம்ம கிண்டி விட்டுக்கலாம். கிண்டிட்டு வந்து கொஞ்சம் நேரம் வந்து எண்ணெயில் கொஞ்சம் வந்து வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். மாங்காய் வந்து நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் லைட்டாக வந்து சால்ட் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து 2 மாங்காய் வந்து எடுத்துருக்கேன். சின்ன டம்ளர் நிறையா வந்து சர்க்கரை வந்து எடுத்துக்கணும். நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் வந்து செய்கிறீங்களோ அதுக்கு தேவையான சர்க்கரையை வந்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து சுகரோட டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருந்தது, எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து சுகர் வந்து நான் வந்து அதிகமாக வந்து சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இது நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம்
ஃப்ரெண்ட்ஸ் சக்கரை வந்து போட்டோடனே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஒரு பேஸ்ட்டு பார்த்துக்கு வந்து எவ்வளோ சூப்பராக வந்து வருதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து வாசனையும் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். காஞ்ச மிளகாவோட வாசனை, அப்புறம் வந்து மாங்காவோட வாசனை, சர்க்கரையோட வாசனை எல்லாமே வந்து சேர்த்து அல்டிமேட்டாக சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கொஞ்சம் சர்க்கரை பாலே கொஞ்சம் வந்து நல்லா வந்து வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சர்க்கரை பாலே வந்து நல்லா வந்து வேகட்டும். வெந்த உடனே கொஞ்சம் நேரம் சென்று மசிச்சு விட்டால் வந்து ரொம்பவே வந்து சூப்பரான டேஸ்டியான மாங்காய் பச்சடி வந்து ரெடி ஆகிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து எப்படி சொல்லி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சர்க்கரையே வந்து நல்லா வந்து வெந்துருச்சு. இது மாதிரி நம்ம கரண்டாலே வந்து நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கலாம். வந்து சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான சூப்பரான வந்து மாங்காய் பச்சடி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம வந்து கரண்டி வச்சு நல்லா வந்து மசிச்சு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு சொல்லிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வந்து ஸ்டவ்வை நிறுத்திட்டு நம்ம எப்படி சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்து மாங்காய் பச்சடி வந்து சூப்பராக வந்து செஞ்சுட்டேன். இதுக்கப்புறம் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறதெல்லாம் எப்படி சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாலுமே வந்து ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. அதில் என்ன டேஸ்ட்டு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா புளிப்பு, காரம், தித்திப்பு எல்லாமே வந்து கலந்து அல்டிமேட்டாக வந்து சூப்பராக வந்து இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாலுமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இதுக்கப்புறம் தான் உங்கள் வீடியோ பார்த்து நான் ட்ரை பண்ணணும் அப்படின்றவங்களும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கிராமத்து பொண்ணு சேனல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ வந்து நம்ம இப்போ வந்து போயிட்டு டாடா பாய்.